தொடர்ந்து போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் விவசாயிகளுக்கு எதிரான அரசா தான் இந்த அரசை நாங்க இப்ப பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா என்னெல்லாம் தெரியல. ஆனா கத்தி படத்துல அவர் சொல்லுவாரு, இப்போ அவருடைய செயல்பாட்டுக்கும் அப்ப இருந்ததுக்கும் இது ஆட்சியவே சினிமாத்தனமா நடத்துறாரோங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 6 அமைப்புகள் தொடர்ந்து நாங்க விவசாயிகள் சந்திங்க, விவசாயிகளுடைய குறையை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு நாங்க கடிதம் மூலம் மின்னஞ்சல் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முதல்வர் யாரையுமே விவசாயிகளை சந்திக்கிறது இல்லை. தொழிலதிபர்கள், நடிகைகள், நடிகர்கள் இப்படிதான் பாக்குறாரு. பொருளுக்கான விலையை நாங்களே நிர்ணயம் பண்ணணும். நான் ஒரு மூட்டை நெல் எடுத்துட்டு போனோம்னா அங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா அங்க இருக்கிற வியாபாரிகள் தான் ரேட்டு வைக்கிறான். முதல்வர் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு விவசாயிகளை நம்ம ஏமாத்திடலான்னு. ஒரு காலத்தில் நடக்காது. தமிழ்நாடு விவசாயிகள் நாங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மோடி இல்லை, விஜய் இல்லை, யாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. 11 பேர் எலெக்ஷன் வரும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரே ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. நாங்க விவசாயிகள் நினைச்சிட்டோம்னா அவர் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்கிறத பல ஆட்சியாளர்களுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இவருக்கும் நாங்க சொல்லிக்கிறோம். ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, விவசாய சங்கங்கள்லாம் திமுக சொல்லிதான் போராட்டம் நடத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு முட்டாள்தனம். எங்களுக்கு அறிவில்லை, எங்களுக்கு அறிவில்லை. நீங்க சொன்னதை செய்யன்னு கேட்டாக்கா சொல்லி கொடுத்து செய்யறானா? நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் கிருஷ்ணபிரபா தி தமிழ், நாரதர் மீடியா விஜய் சின்னசாமி. இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, டெல்டா பாசன விவசாயிகளுடைய கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் அவர்கள் நீங்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளோட பல பிரச்சனைகள் பற்றி அவர்கிட்ட கேட்டு விவரிச்சு தெரிஞ்சு போவாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். இப்போ புதுசா இவெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆட்சியுமே நீங்க பார்த்துருப்பீங்க. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி ரெண்டையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 50 நாள் பக்கம் ஆயிடுச்சு. தாவேக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு. வந்த உடனே தமிழக விவசாயிகளுக்கெல்லாம் அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க, பயிர் கடன் தள்ளுபடி. இது நீங்க ஒரு விவசாய சங்க தலைவரா அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளா இந்த அரசை நாங்க எப்படி பாக்குறோம்னு கேக்குறீங்க. விவசாயிகள் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் ஏமாத்துற மாதிரி நானும் ஏமாத்துறங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. நாங்க இங்க விவசாயிகள் நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா அவரு வந்த உடனே திருச்சியில ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல விவசாய நான் பிறக்காம போயிட்டேன்னு ரொம்பலாம் வருத்தப்பட்டு ரொம்ப பேசினார். அப்பெல்லாம் நாங்கள் உண்மையிலே சரி ஒன்று விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்தது. அவர் முதல்வரை வந்தால் நமக்கு ஒரு நம்மளுடைய கஷ்டத்தில் கொஞ்சமாவது அவர் பங்கெடுப்பாருங்கிற மாதிரிலாம் நினச்சோம். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதில் சொல்லுவாங்களா, வச்சாம்பார் ஆப்பு, அதே மாதிரி முதல்ல வந்த உடனே விவசாயிகளை தான் பெரிய ஆப்பு வச்சார். எப்படின்னா அவர் கடன் தள்ளுபடிங்கிறத சிறு குறு விவசாயிகளுடைய கடனை முழுமையா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு பாதி தள்ளுபடின்னு சொல்லியிருந்தார். அதை நம்பிதானே நாங்க அவருக்கு வாக்களிச்சோம். பெரும் அளவுல எங்க பிள்ளைங்க, எங்க பேர பிள்ளைங்க, எங்களுடைய தம்பி பசங்க இது மாதிரி சொல்லிதான் இந்த ஒரு தடவை அவருக்கு போடுங்கன்னு சொல்லிதான் அவர் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல 50,000 தள்ளுபடினாரு. அப்புறம் அடுத்து விவசாயிகள் பெரிய அளவுல போராட்டங்கள் முன்னெடுத்த உடனே இப்போ 75,000 ரூபாயில நிற்கிறாரு. இன்னும் நாங்கள் நேற்று முந்தா நாள் கூட சென்னையில் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் விவசாயிகளுக்கு எதிரான அரசாக தான் இந்த அரசை நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட குருவ தொகுப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த குருவ தொகுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 100 பேர் குருவை சாகுபடி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25 பேருக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த குருவ தொகுப்பு இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற நாங்கள் வேண்டுகோளாக வச்சுருக்கோம். ஆனால் அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த விதத்துலேயுமே அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதாவே எங்களுக்கு தெரில. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா என்னெல்லாம் தெரில. ஆனால் கத்தி படத்தில் அவர் சொல்லுவார், பரங்கிக்காய் கொடியில் காய்க்குதா செடியில் காய்க்குதா இல்லை மண்ணிலேருந்து வருதாலாம் கேட்பாரு. ஆனால் அவர் கத்தி படம் எடுத்தப்பெல்லாம் அவரை பற்றி எங்களுடைய புரிதல் அப்போ ஒரு ஊடகத்துக்கு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே விஜய் போன்றவர்கள் விவசாயிகள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த மாதிரி ஒரு நடிகர், பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கிறவரு நினைக்கிறது பெரிய விஷயம். நாங்களாம் அப்போ பேட்டி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ அவருடைய செயல்பாட்டுக்கும் அப்போ இருந்ததுக்கும் இது ஆட்சியவே சினிமாத்தனமா நடத்துறாரோங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இன்னும் சொல்லணும்னா, இன்னும் அரசியலுக்குள்ள போவானான்னு நினைக்கிறேன் நான்.
விவசாயிகள் விஷயத்துல மட்டும் அவர் வந்து அவருடைய நடவடிக்கை எதுவுமே வந்து விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை, ஏமாற்றம் அளிக்கிறது தான் சொல்லணும். இப்போ கடைசி அந்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து இருக்கும்போது அவர் பிறக்கும் போதே மிகப்பெரிய அளவு செல்வந்தர் குடும்பம் அப்படிங்கனால அவருக்குமே விவசாயம் பற்றி பெரிய அளவில் தெரியல. ஏன்னா அந்த எடுத்துக்காட்டு சொல்ல போனால் அந்த அந்த பதனியை குடிச்சு விட்டு இதுலன்னா நீங்கள் சக்கரை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரோல் செய்யப்பட்டதுதான். அதை வச்சே சொன்னாங்க இந்த விவசாயத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை பற்றி முதல்வர் ஸ்டாலின் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசணும். அதை பற்றி போன கடைசி 5 வருஷம் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? போன 5 வருஷங்கிறதுங்க முதல்வருக்கு தெரியலனா கூட கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு, இப்ப அந்த துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர் வந்து இந்த தொகுதியே, ஆமா இதை இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இளைஞர்களா இருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு போன வாரம் வந்து விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க இந்த பட்ஜெட்டுக்காக. விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன தேவைன்ட்டு, அது தஞ்சாவூர்ல ஒரு 8 மாவட்டங்க விவசாயிகள், முன்னணி விவசாயிகள் சங்க தலைவர்களை கூப்பிட்டு பேசினாங்க. அது வந்து ஒரு சந்தை கடையில நடக்கும்ல அது மாதிரி இருந்தது. இதே அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல கூட்டம் என்பது கூட்டமா நடந்தது. இப்ப அதெல்லாம் வந்து ஒரு தலைமை பண்பு இல்லாம இருக்கோங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு அன்னைக்கு. அந்த பொறுத்தளவு யார் வேணாலும் ஏஞ்சி பேசலாம், யார் வேணாலும் கத்தலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அந்த கூட்டத்துக்கான எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட நெறிமுறை கடைபிடிக்கப்படல. இப்ப அதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு 3 பேர் தான் பேசணும். அந்த 3 பேர்கிட்ட அந்த மாவட்டத்தினுடைய விஷயங்களை வந்து அந்த பகுதியினுடைய விவசாயிகள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 3 பேரை 4 பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்ப யார் வேணாலும் பேசலாம், எதை பத்தி இல்லாம ஒரு தலைமை பண்பு இல்லாத மாதிரி தோணுச்சு அந்த கூட்டமே. அதனால இப்ப இதே வந்து அந்த போன 5 ஆண்டுகள்ல வந்து அடிக்கடி விவசாயிகள் வந்து முதல்வர் சந்திச்சோம். நாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ 50 நாள் ஆயிடுச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 அமைப்புகள் தொடர்ந்து நாங்க வந்து விவசாயிகள் சந்திங்க, விவசாயிகளுடைய குறையை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு நாங்க கடிதம் மூலம் மின்னஞ்சல் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முதல்வர் யாரையுமே விவசாயிகளை சந்திக்கிறது இல்லை. நீங்க அதெல்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், நடிகைகள், நடிகர்கள் இப்படிதான் பாக்குறாரு. இந்த மத்தியில இருக்கிற மோடி எந்த அளவுக்கு விவசாயிகளை வந்து கார்பரேட் அடிமைகளை ஆக்கணும்னு நினைச்சாரோ அதே போன்றுதான் இவர் நினைக்கிறாரோங்கிற ஒரு உங்களுக்கு அச்சம் வருது எங்களுக்கு. ஏன்னா அங்க வந்து விவசாயிகளை அவரும் சந்திக்கிறது இல்லை, இங்க இவரும் சந்திக்கலன்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உண்மையிலேயே விவசாயிகள் மீது பற்றும் பாசமும் இருக்குன்னா எங்களை கூட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு உண்மையிலே இந்த நிதி நெருக்கடியெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, ரைட்டு, முன்னணியா இருக்கிற விவசாய சங்க தலைவர்களை கூப்பிடலாம், உட்கார வைக்கலாம், இந்த மாதிரி இருக்கு என்ன செய்யலாம்னு கேட்கலாம். எங்கள்கிட்ட நிறைய அரசுக்கு சொல்லக்கூடிய யோசனைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து 54,000 கோடி ஒதுக்கீடு பண்றாங்க ஒரு ஆண்டுக்கு. நீங்க அதுல இருந்து ஒரு 10,000 கோடி எடுங்க. மொத்தமே இருக்கிறதுல இப்ப 16,000 கோடி என்னமோ தான் இருக்குது கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் வாங்கல கடன். அதுல இருந்து பண்ணலாம உங்களுக்கு வந்து அப்படின்னா வந்து அரசை நடத்த திராணி இல்லைன்னு தானே சொல்லணும். ஓரளவு நாங்க சொன்ன அந்த குறை கேட்பு கூட்டத்துல நாங்க என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் ஓரளவு செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு நாங்க சொல்லல, ஓரளவு தானிய வகைகள்லாம் வந்து சொசைட்டி மூலமா கொடுக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு 2-3 மாவட்டத்துல அப்போ உடனடியா போன ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ரேஷன் கடை மூலமா கொடுத்துருக்காங்க. இப்போ போன ஆண்டே நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ரேஷன் கடையில் கொடுக்கணும்னு சொன்னோம். ஏன்னா நீங்கள் பாமாயில் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க, இங்கே உள்நாட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் நிறைய கிடைக்குது, அதை நீங்களே நேரடியாக கொப்பரைய தேங்காய்களை இப்போ இது பண்ணி அரசு மூலமாக கொடுத்தா விவசாயிகள் இங்கே இருக்க விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி போன ஆட்சியில் சொன்னால் அதை அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க புது ஆட்சி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்லணும்னா போன ஆட்சியில் பெரிய அளவில் உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ ஜூன் 12னா ஜூன் 12க்கு முன்னாடியெல்லாம் ஆகஸ்ட்லாம் தண்ணி திறந்தது. அந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ல் தண்ணி திறக்கப்பட்டது. இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆயிடுச்சு, இதுவரையிலும் தண்ணி வருமா வராதான்னு தெரியல. மேட்டூர் ஆனது நிரம்புமாதான்னு தெரியல. அதுவும் இப்போ சூப்பர் எல்வினோங்கிறாங்க, அதுவும் சூப்பர் எல்வினோவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. இதுக்கெல்லாம் அரசு என்ன விவசாயிகளை வந்து நீங்கள் எல்வினோவில் வந்து நீங்கள் சாகுபடி பண்ண நீங்கள் சாதாரண ஒரு விரைச்சிங்கன்னா
முளைச்சி வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்கிறாங்க. அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த அரசு வந்து அதை பத்தியெல்லாம் சிந்திக்குதா என்னன்னு தெரியல. ஒரு விவசாயியா ஒரு ஒரு குடிமகனா எனக்கு இருக்கிற ஒரு அந்த பயம் கூட அந்த அரசுகிட்ட இருக்கா இல்லையாங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் அவருக்குமே நீங்க முழுமையான வேளாண் தெரியல, அப்படி வேளாண் பத்தி வேளாண்மை குடி மக்கள் பத்தி நீங்க தெரியலன்னு அப்ப நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, கண்டிப்பா அவர் ரொம்ப ரொம்ப வயது ரொம்ப குறைவானவர். அந்த அளவுக்கு அவர் ஒரு கும்பகோணம் டவுன்ல தான் இருந்திருக்காரு. விவசாய குடும்பத்தை சேர்ந்தாலும் எங்களை மாதிரி கிராமத்துல இருந்து வந்திருந்தாக்கா ஓரளவு விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். விவசாயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சவரா எங்களுக்கு தெரியல. அவரு தெரிஞ்சுன்னா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், போன ஆட்சியில நாங்க வந்து இந்த வேளாண் துறையை வந்து ஒரே குடையின் கூட கொண்டு வரணும்னு சொன்னோம். ஏன்னா வேளாண் துறை, தோட்டக்கலை, வணிகம், பொறியியல் துறைன்னு பலதாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளாண் துறை ஏஓவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 16 கிராமம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதையே அந்த துறையை எல்லாரையும் ஒன்றாக்கிட்டா ஒரு ஏஓ வந்து 4 வில்லேஜ் கவர் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு அந்த பணியை வந்து சுலபப்படுத்தலாம். ஆனால் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு போன அரசு ஜீவோலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இவங்களும் வந்து திரும்ப புது ஜீவோவும் போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுல இன்னும் இந்த அரசு வந்து தயக்கம் காட்டுது. அதுக்கு சில இந்த வேளாண் துறையிலே இருக்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வந்து அதுக்கு உடந்தையா இருக்காங்க. ஏன்னா உட்காந்துட்டே சம்பளம் வாங்குறாங்க தோட்டக்கலையில். நீங்கள் ஒரு பெரிய வேலை இருக்காது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா வேளாண் துறை தான் அதிகம். கிட்டத்தட்ட 74% வேளாண் துறை தான் இருக்குது. வெறும் 22-24 தான் இருக்குது தோட்டக்கலை. நீங்கள் ரெண்டும் ஈக்குவலாக வந்து பணியாட்கள் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தர் ஒரே இன்னும் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் நெய்யும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிராமத்துக்கு 4 ஏவோன்னா டெக்னாலஜி கொண்டு சேர்க்க முடியும். டெக்னாலஜி மீன்ஸ் என்ன? இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன விதை வந்திருக்கு, என்ன நம்ம பயிர் பண்ணணும், இப்போ இருக்கிற கால சூழலுக்கு என்ன பயிர் வச்சா என்ன ஈல்டு வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்ல முடியும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த அரசு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்வாங்களான்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். மேகதாது அணை கட்டுறதுல தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதில் வந்து குறிப்பாக முன்பு இருந்த திமுக அரசாங்கமும் இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கமும் கூட பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பார்க்க முடியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவிரி என்றாலே அரசியல் ஆயிடுச்சு. கர்நாடகமும் தமிழகம், நீங்கள் அங்கே இருக்கிற அரசியல் கட்சி பூரா எல்லாம் ஒரே அணியில் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு காவிரி பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்குது. அதை தான் நாங்கள் வேணான்றோம். விவசாயிகளுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறோம் இதை செய்யுங்கன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்து மேகதாது பிரச்சனையில் அணை கட்டிட்டா கிட்டத்தட்ட 5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டுவிடும். நீங்கள் 74 டிஎம்சி தண்ணியை தேய்க்கிட்டானா இங்கே வர்றது நமக்கு வந்து 77 டிஎம்சி தரணும் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் இந்த ஆணையம் வந்து ஒரு மாதமும் ஆகஸ்ட்ல இவ்வளோ தரணும், மேலே இவ்வளோ தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாதம் கூட நமக்கான தண்ணீரை வந்து கர்நாடகா கொடுத்ததும் இல்லை, நம்ம வாங்கினதும் கிடையாது. அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஆணையமே வேணாம். நீங்கள் குறிப்பாக இதை வந்து ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாருடைய மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட மத்திய அரசு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அங்கே என்ன தேவை, தண்ணி எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ தேவைன்னு பார்த்து அவங்களே கனெக்ட் பண்ணி அவங்களே திறக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு குறிப்பாக இந்த 11 மாவட்டங்கள் பாலைவனம் மாறுறதுக்கான மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து நாங்கள் விடமாட்டோம். கண்டிப்பாக தமிழக விவசாயிகள் எந்த ரூபத்திலேயாவது அதை வந்து முறியடிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் முறியடிச்சிருவோம் அந்த விஷயத்தை. அதிமுக ஆட்சி காலத்தில் மீத்தேன் ஈத்தேன் இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ தாவேக ஆட்சியிலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியல. இப்போ அந்த பிரச்சனைகளே இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை, இப்போ கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பரங்கிப்பேட்டை கிள்ளை பிச்சாவரத்தில் வந்து அந்த ஹெச்பிங்கிற நிறுவனம் வந்து அனுமதி கேட்டு தமிழக அரசுக்கு கொடுத்து, அப்போ உடனடியாக நாங்கள்லாம் ரியாக்ட் பண்ணிட்டோம். வந்து தமிழக அரசு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒரு அந்த அந்த எடுக்கிறதுக்கான போர் போடுறப்போ
64 சதுர கிலோமீட்டர் வந்து பாதிக்கப்படுமா. அப்படின்னா அங்க இருக்கிற கீழே இருக்க தண்ணி, அங்க இருக்கிற இப்ப கடல்ல போடுறாங்கிறாங்க, கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 64 சதுர கிலோமீட்டர்னா நீங்க சிதம்பரம், காட்டு முன்னாடி, குமராட்சி இதெல்லாம் பாதிக்கப்படும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்தட்டையிலேருந்து உள்ள ராமாநல்லூர் கிட்டத்தட்ட பெரிய அளவில் சாகுபடி பண்ணுற ஏரியா எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். இன்னும் சொல்லணும்னா கிரவுண்ட் வாட்டர் சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நாங்கள் இந்த திட்டத்தையே முழுமையாக இருக்கிறோம். இந்த திட்டம் வரக்கூடாது, வந்தாலும் செயல்படுத்த விட மாட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே காவிரி டெல்டா வந்து நாங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொன்னாங்க. அது என்னன்னு எங்களுக்கே தெரில. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா அதில் வந்து நீங்கள் விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது என்பதுதான் அதில் சொல்லியிருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் அரசு தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த அரசு வந்து அடுத்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு விவசாயியா? கடன் தள்ளுபடியோட எங்களுக்கு விளைவிக்கிற பொருளுக்கான விலையை நாங்களே நிர்ணயம் பண்ணணும். எங்க இப்போ இதை போட்டிருக்கேன்னா, சட்டை போட்டிருக்கேன்னா, இந்த துணி என்ன ஒரு மீட்டர் என்னங்கிறத அந்த யார் நெய்தாங்களோ அந்த கம்பெனிக்காரன் தான் சொல்கிறான். ஆனால் நான் ஒரு மூட்டை நெல் எடுத்துகிட்டு போனேன்னா, அங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே இருக்கிற வியாபாரிகள் தான் ரேட்டு வைக்கிறான். அது எதுக்கு? இப்போ MS சாமிநாதன் கமிஷன் படி அந்த C+2 அந்த அடிப்படையில் எங்களுக்கு உரிய விலை கிடைச்சிட்டாலே இந்த கடன் தள்ளுபடியெல்லாம் கூட தேவையில்லை. 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த MSP பற்றி மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த நீங்கள் மேலே 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். முதல்வர் வந்து விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காரு விவசாயிகளை நம்ம வந்து ஏமாத்திடலான்னு. ஒரு காலத்தில் நடக்காது. ஏன்னா யாருக்கும் பயப்படாத, யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு சொல்ல மோடியவே தலை வணங்க வச்சது விவசாயிகள். இந்த தமிழ்நாடு விவசாயிகள் நாங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டோன்னா மோடி இல்லை, விஜய் இல்லை, யாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறதா கூட நீங்கள் அரசுக்கு நாங்கள் சொல்கிறதா, விவசாயிகள்கிட்ட நீங்கள் எங்களுடைய கஷ்டத்தில் கொஞ்சமாவது பங்கு பெறுங்க, எங்களுடைய கஷ்டங்களை போக்குங்கன்னு சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் சொன்னதை கடன் தள்ளுபடி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் செய்ய கேட்குறோம். நீங்கள் புதுசாக எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம். முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணி எங்களுடைய விளைவித்த பொருட்களுக்கு போதுமான கட்டுப்படியான விலை கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. அதை செஞ்சிட்டாலே விவசாயிகளுக்கு வந்து இந்த அரசு மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். அடுத்தடுத்து இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்னமும் சொல்கிறேன், இந்த கடன் தள்ளுபடியில் இவர் வந்து எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சார்னா, இப்போ எல்லாரையும் ராஜினாமா பண்ணுற சொல்கிறாருல 7 தொகுதியில், இன்னொரு 3 பேர் கூட 11 பேர் எலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரே ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. நாங்கள் விவசாயிகள் நினைச்சிட்டுனா அவர் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்கிறத அவருக்கு தெள்ள தெளிவாக பல ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இவருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக விவசாயிகளுடைய குரலையும் நெரிக்காதீங்க, விவசாயில குரலை கேளுங்கன்னு சொல்கிறோம். விவசாயியாக இருந்து ஒரு முதல்வராக வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்குமே தமிழக மக்கள் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாமா? அப்போ ஒட்டுமொத்தமாக விவசாயம் யாருமே தமிழக மக்கள் நம்பலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. ஓரளவு விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி, அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் இல்லை. விவசாயிகளுக்கு விவசாயி என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு அவர் வந்து உண்மையிலே தெரியுது. ஏன்னா அரசாங்கம்னு போயிட்ட பிறகு அங்கே அரசுக்குள்ளே போயிட்டாலே ஒரு சிஸ்டம், அந்த அதிகாரிகள் சொல்கிறத மீறி எதுவும் பண்ண முடியல. அதுக்கு வந்து ஒரு வீட்டோ பவர் உள்ள ஒரு முதல்வராக இருக்கும். ஒன்று கலைஞர், ஜெயலலிதா மாதிரி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் 7000 கோடி தள்ளுபடி பண்ணார் கலைஞர். அது இந்தியாவில் யாருமே பண்ண முடியல. அதுக்கு பிறகுதான் மத்திய அரசு 70,000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணாங்க சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கக்குள்ள. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டோ பவர் இருக்கிற தலைவர்களை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். ஆனால் அதிகாரிகள் சொல்கிறத முதல்வர் விஜய் கேட்கக்கூடாதுங்கிறதா எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிற நிறைய அதிகாரிகள் தான் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகளுடைய எப்படியா இருந்தாலும் கிராமத்தில் நீங்கள் வந்து வயலை சும்மா போட்டோன்னு வச்சுக்க, இது என்ன வருது போட்டுருந்தோம் வச்சுக்க, இவெல்லாம் ஒரு குடுத்தனக்காரனடா, இவன் வயலை சும்மா போட்டிருக்கான்னு சொல்லி ஊரில் சொல்லுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணி 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 ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டப்பட்டு கடனாளி ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வந்து எங்களை வந்து ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கோம். அதுவும் இந்த ஆண்டு வந்து சூப்பர் எல்லினோங்கிறாங்க. அது வந்து
எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரில. நீங்க மேலை நாடுகள்லாம் வந்து ரோட்ல வண்டி போனா டயரே வந்து உருகி தாரோட தார் இதாகுதுன்றாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அந்த மாதிரி வரல. பட் அது மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் நீங்க இப்போ சாகுபடி பண்ற பயிர் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. இப்போ சம்பா சாகுபடி செப்டம்பர் அக்டோபர்ல நாங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கான தண்ணி வருமா என்னன்னு தெரியல. இந்த சூப்பர் எல்னினோல பருவமழை குறைவா இருக்குன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அரசு எப்படி எடுத்துக்க போகுதுங்கிறது தெரியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முன் எச்சரிக்கையா விவசாயிகளுக்கு ஒரு என்ன செய்ய போறோங்கிறத விரிவா சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கடந்த முறை திமுக ஆட்சியில வந்து தொடர்ந்து சொன்ன விஷயம், அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக தொடர்ந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கொள்முதல் பண்ண அந்த நெல் மூட்டைகள்லாம் அடுக்கிறதுக்கு கூட சரியான வசதி இல்லை, தார்பாய் போட்டு மூட்டி ஏதோ மலையில் நனைஞ்சிருது, மறுபடியும் இது முளைச்சு வந்துடுது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கமும் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில அமைப்புகளும், இன்னும் சொல்லப்போனால் விவசாய சங்கங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடந்த முறை வந்து இதில் நிறையா பாதிக்கப்பட்டது விவசாயிகள். கடந்த 5 வருஷத்தில், அதான் முதல் அதிமுக ஆட்சியில் இருந்த விட கடைசி 5 வருஷம் திமுக ஆட்சியில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக மிகப்பெரிய அதை கண்டுக்கலையா? உடனே அமைக்கல, கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த 5 ஆண்டுகள்ல என்ன நடந்துச்சுன்னு நெல் உற்பத்தி வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, நெல் உற்பத்தி அதிகமான உடனே அதுக்கான ஸ்டோரேஜ் இடங்கிறது ரொம்ப அரசுகிட்ட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. புது இடங்களை வந்து திறந்த வெளி கிடங்களா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இப்போ, ஆனால் அவங்க திமுக ஆட்சி வந்து வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 15-20 இடங்கள்ல ஸ்டோரேஜ் உடனடியாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் போதுமான அளவுக்கு அது இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 3 இடத்துல 5 இடத்துலையாவது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 50,000 டன்னு 2 லட்சம் டன் அது மாதிரி வைக்கிறதுக்கான மிகப்பெரிய கிடங்கு அமைக்கணும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னு தான் இப்போ கூட இந்த அரசுகிட்ட கூட அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. சமீபத்தில் கும்பகோணத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு நாள் பெஞ்ச மழையில வந்து நனைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மூட்டை மேல சேதம் அடைஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க அரசுகிட்டே வந்து நாங்க இப்போ ஒரு யோசனை சொல்லியிருக்கோம். என்னன்னா, நெல் வந்து அரைக்கிற மிஷினுக்கு அந்த மில்லுக்கு நேரடியா நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ண உடனேவே அனுப்பிட்டீங்கன்னா உடனே அரிசி ஆயிடும். நீங்க அதை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி அதை கொண்டு போறதும், ஸ்டோரேஜ் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் அங்க ஒரு இடத்துல இருக்கிறதும், அந்த நெல் வந்து என்னாச்சுன்னா கலர் மாறிடுது. கலர் மாறிச்சுன்னா அந்த அரிசியோட தன்மை மாறிடுது, அந்த அரிசி கலர் மாறிடுது. இது ரேஷன் அரிசி தானேன்னு தெரியுது. நாங்கள் வந்து குவாலிட்டியான அரிசி தருவோம், தரமான அரிசி தருவோம்னு சொல்றீங்க. இது மாதிரி அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம், இன்னும் மில்லுகளுக்கு அரவை மில்லுகளை அதிகப்படுத்துங்க. அரசே வந்து ஒரு மாவட்டத்துக்கு 4 மில்லு 3 மில்லு கொண்டு வரலாம். அது அரசு நினைச்ச சாதாரணமான விஷயம். இதெல்லாம் அந்த மாதிரி செய்யணும்னு தான் நாங்கள் அரசுகிட்ட கூட யோசனை சொல்லியிருக்கோம். அது செய்வாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சார் தொடர்ந்து வந்து விவசாய சங்கங்களாக இருக்கும், பல சங்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசுக்கு எதிராக, அதிமுக அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டுச்சு. அது வந்து அதிமுக சார்பில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய கைபாவையா இந்த சங்கங்கள்லாம் செயல்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்களும் ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை கொஞ்சம் நம்ம உடச்சி பேசிடலாமே. நீங்கள் அப்படி சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு. இப்போ கூட ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு, விவசாய சங்கங்கள்லாம் வந்து திமுக சொல்லி தான் போராட்டம் நடத்துன்னு சொல்றாரு. எவ்வளோ முட்டாள்தனம்! எங்களுக்கு அறிவு இல்லை. நீங்கள் சொன்னதை செய்யணும்னு கேட்டாக்கா சொல்லி கொடுத்து செய்கிறானே, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு சில சங்கங்கள் அது மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து எல்லாரையும் பொதுப்படியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சில சங்கங்கள் வேண்டுமென்றே சில அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துங்கிற நோக்கத்தோட கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எடப்பாடி ஆட்சியில் வந்து பெரிய அளவில் விவசாயிகள் பெரிய போராட்டம்னா, அப்போ கூட நான் கூட இந்த திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு இடம் எடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அடுத்த மாவட்டத்துக்கு ஒரு ரேட்டு, இந்த மாவட்டத்துக்கு ஒரு ரேட்டு இருக்குன்னு நாங்கள் போராட்டம் பண்ணோம். அப்போ கூட என்னை கூட கைது பண்ணி 15 நாள் சிறையில் வைத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து அது அரசு சில இடத்துகளில் தவறு பண்ணுது. அதை தட்டி கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறாங்க. யாருக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நான் இன்னும் சொல்லணும்னா, அரசு என்ன சொல்லுதோ ஓரளவு அதை நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதை கேட்டுக்கிட்டு நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்களை வந்து ஒரு மாட்டான் இப்போ மனப்பான்மையோட தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இதே ஒரு அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் கையை வச்சு பாருங்கள். தமிழ்நாடு எல்லா அரசு ஊழியரும் ஒரே இடத்துல வந்து
மிகப்பெரிய போராட்டத்தோட அரசு சம்பிக்க வச்சிருவாங்க. விவசாயிகள்கிட்ட அது இல்லை. அதனாலதான் இந்த அரசுகள் வந்து தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சிட்டு இருக்காங்க. இந்த எந்த அரசுமே நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, ஒரு சங்கம் 2 சங்கம் கிடையாது, நிறைய சங்கங்கள் இருக்குல்ல. விவசாயிகளே ஒற்றுமையா இல்லாதப்போ விவசாயிகளுடைய குரல் எப்படி அரசு கேட்கும்? விவசாயிகள் முதல்ல ஒற்றுமையா இருக்கணும்ல. இல்ல, அதுக்கான முயற்சி நாங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் போராட்டம் என்பது எல்லா விவசாய சங்கமும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு இருக்கோம். அது கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆதவ அர்ஜுனா சொன்னது இதுதான் பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு தமிழக மக்கள் மத்தியில. விவசாயத்தை விட கஷ்டம் வந்து விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை குறித்து உங்களுடைய பார்வை? அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம். விவசாயி எப்ப படுக்கிறான் எப்ப ஏந்திரிக்கன்னு சொல்ல முடியாது. நீங்க நைட்டு 12 மணிக்கு இது வந்து தண்ணியை போட்டுட்டு விடிய விடிய உட்காந்து காலையில 5 மணிக்கு திரும்ப வந்து விவசாயம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கான். அது வந்து ஒரே ஒரு நாள் அவரு இவர் சொன்னார்ல, நடிகர் கார்த்தி சொன்னார்ல, விவசாய நீ இருக்கவனா ஒரு நாள் விவசாய வாழ்ந்து பாருன்னு சொன்னார்ல. ஆதவ அர்ஜுனாவை ஒரே ஒரு நாள் எங்க கூட எங்க வயலுக்குள்ள நாங்க என்ன செய்யறோமோ எங்க கூட இருக்க சொல்லுங்க. அப்ப எங்களுடைய பணி அதிகமா எது கஷ்டம்னா அப்ப தெரியும். விளையாட்டு வீரர்களுக்கு என்னங்க இருக்கு? காலையில 4:30 மணிக்கு 3 மணிக்கு எங்களுக்கு நான் எத்தனை மணிக்கு படுக்கிறோம் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, திடீர்னு ஏஞ்சி வந்து மோட்டர் ஆஃப் பண்ணணும், திரும்ப போடணும். அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு ஏதாவது தண்ணி பூந்து அடிக்குதுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் மம்டி எடுத்துருந்து மடையை கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு நேர காலமே எதுவுமே கிடையாது. விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து புரியாது, விவசாயத்தை பற்றி புரியாததுனால அந்த இதை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவும் பேசலை. அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். பொதுவாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் வந்து விவசாயத்தை பெரிய அளவில் நம்புறதில்லை. விவசாயிகளுக்கு விவசாயம் நான் வருவேன் அப்படி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ படிச்சுட்டு விவசாயியோட பையனை வந்து நீ படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும், நீ கலெக்டராக போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. எந்த ஒரு விவசாயம் என் பையன் வந்து அடுத்த விவசாயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற பெரிய அளவில் ஆசைப்படுறதில்ல. இளம் தலைமுறைகளோட வந்து அதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? விவசாயிக்கு வரத்துக்கு நானே இருக்கேன், என் பையன் விவசாயத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல விவசாய லாபம் இல்லாத தொழில். நீங்க ஒரு தொழில் பண்ணா ஒரு லாபம் இருந்தா மட்டும்தான் அதுல வந்து செய்ய முடியும். லாபமே இல்லாததுல திரும்ப திரும்ப கடனை வாங்கி போட்டு செய்யறதுனால என்ன லாபம் இருக்கு? ஒரு சிறு குறு விவசாயி கூட ஜவுளி கடையிலையோ இல்லை டீ கடையிலையோ ஒரு மாசம் 15,000 20,000 வேலை செஞ்சா போதுங்கிற அந்த மனப்பான்மைக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் உழுந்து பிறண்டு ஒரு ஏக்கர் வச்சிருக்கேன், நான் விவசாயம் பண்றேன், அதில் உழுந்து பிறண்டா கூட 1 லட்சம் சம்பாதிக்க முடியல என்னால். அதே ஒரு கடையில் போனோம்னா 5,000 ரூபா சொன்னால் 1.5 லட்ச ரூபா எனக்கு சம்பளம் கிடைச்சது. ஒரு வருஷத்துக்கு குடும்பத்தை நிம்மதியாக ஓட்ட முடியுது. இதில் வந்து நான் கடனை வாங்கி அந்த நகைக்கு வட்டி கட்டி எதுவுமே இல்லாமல் வெறும் ஆளாக நிற்கிறதுக்கு அது சிறந்ததுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இனி விவசாயம் வந்து போகிற போக்கில் ஒன்னே மட்டும் நம்ம நேயர்கள் வாயிலா சொல்லிக்க விரும்புகிறேன். இது விவசாயம் ஒரு காலத்தில் ஒரு கார்பரேட்டுக்கிட்ட கைக்கு போச்சுன்னா 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் விற்கும். அப்போ தெரியும் எங்களுடைய நிலைமை. விவசாயம் நம்ம வந்து எப்படிலாம் ஏமாத்திட்டோம் அப்போ தெரியும் விவசாயினுடைய கஷ்டம். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுக்குள்ள பாருங்க, விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் நான்லாம் எதிர்பார்க்குறேன். அது கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்குலாம். இந்த நாட்டோடைய முதுகெலுமே வந்து விவசாயம் தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் விவசாயம் அழியக்கூடிய நிலைமை இருக்குல்ல, இந்த விவசாயம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? இப்போ நாங்கள் அரசிட்ட பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி கட்டுப்படியார விலை கொடுக்கணும். நீங்கள் இதே மாதிரி விவசாயிகள் பசங்க படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, காலேஜில் ஒதுக்கீடு வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் வந்து விவசாயம் செய்கிறவங்க வந்து விவசாயிகள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சரி, அரசு வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. அப்போ அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து விவசாயத்தை காமது பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் கைத்தை பிடிச்சி நிற்கிறதோட மேலே ஏதோ ஒன்று இருக்குது அதை பிடிச்சி ஏறிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எந்த அரசு வந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து விவசாய பிள்ளையா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ. ஹாஸ்டல்லேருந்து படிப்பு செலவு ஃபுல் எல்லாமே இலவசம். அவங்க முடிச்சுட்டு வராங்களா முதல் பட்டதாரியா அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் ஒன்று கொடுக்கணும். அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கணும். நீங்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவருக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கிற மாதிரி
விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். உங்களுடைய பல கருத்துக்களை நம்ம நேயரோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்தது ரொம்பவே நன்றிங்க சார். வணக்கம்.